விஜயும் காவேரியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்த மாமி வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒண்ணா வராங்களே என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. விஜய் போயிட்டு மாமி கிட்ட, என்ன மாமி அப்படி பாக்குறேன், நாங்க 2 பேரும் ஒண்ணா வர்றது உங்களுக்கே சந்தேகமா இருக்கா? என்னோட பொண்டாட்டி வந்து கர்ப்பமா இருக்கா, எனக்கு குழந்தை வரப்போகுது, நான் அப்பா ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. காவேரி வந்து வீட்டுக்கு போனதும் டிவியில ஓடிட்டு இருந்த அந்த பிரேக்கிங் நியூஸை பார்த்துட்டு சாரதா வந்து காவேரி கிட்ட போயிட்டு, ஏண்டி இத்தனை நாளா சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அம்மா அம்மா ப்ளீஸுங்க அம்மா, எல்லாம் சூழ்நிலை வரும்போது நான் சொல்லலான் இருந்தேன், ஆனா என்னால சொல்லவே முடியல. குமரன் அவங்க அம்மா சாந்தி இருந்துகிட்டு, இங்க பாரு சாரதா, இதுக்கு மேல அவ இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்ல, அவளை வந்து விஜயோடவே சேர்த்து வை, அவங்களோடவே அனுப்பி வச்சுட்டா உனக்கும் நல்லது அவளுக்குமே நல்லது. சாரதா இதை பத்தி யோசிச்சிருக்கும் போது நிவினும் யமுனாவும் வீட்டுக்கு போறாங்க. அக்கா நான் இப்பதாங்க அக்கா கேள்விப்பட்டேன், ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நிவின் போயிட்டு குமரன் கிட்ட, இங்க பாருங்கண்ணா, எங்களாலதான் இந்த மாதிரி பிரச்சனையே நடந்துச்சு, இதுக்கு மேல நான் இப்படி இருக்கிறது நல்லதுக்கு இல்ல, ஏன்னா காவேரியும் வந்து கன்சீவா இருக்கா, அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது தான் நல்லது, நம்மளே போயிட்டு அந்த வெண்ணிலாவோட மாமா கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நிவின் வந்துட்டு வெண்ணிலா அவங்க மாமா கிட்ட, இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு, கண்டிப்பா வெண்ணிலாவா உங்களோடவே கூட்டிட்டு போயிடுங்க, இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்ல. பசுபதி வந்து இதெல்லாம் ஏத்துக்காம இருக்கும்போது குமரன் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, நாங்க வக்கீல் வச்சு பேசி இருக்கிறோம், நீங்க வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும், நீங்க எதுக்கு தேவையில்லாம பிரஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு எங்க பேரை டேமேஜ் பண்ணீங்கல்ல, அதுக்காக நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. குமரனும் நிவினும் ஸ்டெப் எடுத்தா கண்டிப்பா விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.